அரசியலாளர்களுக்கு வாழ்த்துக்கள். நிமிஷத்துக்கு நிமிஷம் எதிர்பார்க்காத செய்திகள்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குங்க. அரசியலில் வந்து அப்படி மழையாக குவிய ஆரம்பிச்சிருச்சு. விஜயை ஏமாற்றிய துரோகத்தால் மாட்டிக்கிட்டாரு ஆதவர்ஜனாங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி ஆதவர்ஜனா இப்போ அலண்டு போயிருக்கிறாரு. காரணம் அண்ணாமலையை பற்றி அவர் பேசுனதுனால அண்ணாமலை கொதிச்சு போயிருக்கிறாரு. நீ மாமனார் பணத்தை முறை நீ பேசிக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லி மன வெம்பி அண்ணாமலை ஒரு பிரஸ்ல பேசின பேச்சை இப்போ நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த செய்திக்கு போவோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யார் மேல இருக்கு? எம் மேல. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னு அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனால் என்ன போச்சுன்னா வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமன மதிச்சு புல்லட்டை ஏத்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்ப இங்க பிஎஃப்ஜில படிச்சுட்டு ஐஎம்ல முடிச்சனோ அப்ப இருந்து. இப்ப அண்ணாமலையோட கோபம் என்னன்னா, மாமனார் பணத்துல நீ ஆட்டம் போடுற, அவன் சொந்த காசு கிடையாது. யாரை பார்த்து சொல்றாரு? ஆதவர்ஜனாவை பார்த்து சொல்றாரு. ஓ மாமனார் பணத்தை சுருட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, ஓ மாதிரி இல்லைண்ணா. நான் ஒரு தனியார் கம்பெனியோட வேலை பார்க்கல, அரசாங்கத்துடைய மக்கள் வரி பணத்தை சம்பளமாக வாங்கினா ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா, எனக்கு உனக்கு ஒன்றா போச்சா அப்படின்னு கடுமையாக தாக்கி பேசினார். இந்த பேச்சையெல்லாம் கேட்ட உடனே தான் மார்ட்டின் லாட்ரி குடும்பம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஆகா, தேவையில்லாமல் ஆதவர்ஜனா வம்பு இழுக்கிறாரு. இவர் இருக்கிற வம்பு நம்ம லாட்ரி சீட்டு தொழிலுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் லாக் ஆயிரும் போல இருக்கு அப்படின்ற பயந்தாங்களோ என்னமோ தெரியல. அந்த மார்ட்டின் லாட்ரியோடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இப்போ என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னா, ஆதவர்ஜனா படுற செயல்பாடுகளுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அண்ணாமலையை இப்படி பேச சொல்லி நாங்கள் சொல்லவும் கிடையாது. அவர் அந்த ஆதவர்ஜனா அவருடைய சொந்த பதவி பொருளாதார பேராசைக்காக என்ன பண்றாரு, பிரசாந்த் கிஷோருங்கிறவரோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு எங்க அப்பா பணத்தை யார் சொல்றா, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சொல்றாரு, எங்க அப்பாவுடைய மார்ட்டின் பணத்தை தவறான வழியில செலவழிச்சு ஆதவர்ஜனா உளறிக்கிட்டு தர்றாரு, இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது, அவர் இப்படி பேசுறதை நிறுத்திக்கணும், அப்படி இல்லாட்டி ஆதவர்ஜனா மேல நாங்க வழக்கே போடுவோம். யாரு சொல்றா? ஆதவர்ஜனா மச்சான் சொல்றாருங்க, ஆதவர்ஜனாவுடைய பொண்டாட்டியுடைய தம்பி. பொறுத்து பார்த்துட்டு மார்ட்டின் சொல்லிட்டாரு போல இருக்கு, அப்பா இவரை பேச விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தொழிலுக்கே மோசமாக போயிடும் போல இருக்கு, நீ உடனே ஒரு அறிவிப்பு விடுன்னு சொன்ன உடனே இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இந்த அறிவிப்பை விட்டுருக்காரு. இப்போ ஒரு பெரிய செக் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு நம்ம ஆதவர்ஜனா அவர்களுக்கு. ஆதவர்ஜனாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனார். போன உடனே அங்கே தொழில் திருமாவளவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, துணை பொதுச் செயலாளர். அழகாக அதை வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டாரு, விஜய் அவர்களுடைய அந்த கட்சி துவக்க விழாவில் போய் கலந்துக்கிட்டு அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசி ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் என்ன அப்படின்னு சொல்லி மாதிரி மன்னர் ஆட்சின்னு சொல்லி திமுகவை தாக்கி பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்களெல்லாம் தாக்கி பேசின உடனே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவே முறிகிற அளவுக்கு வந்துருச்சு. ஒருபடி மேலே போயிட்டு தொழில் திருமாவளவன் சொல்லி கொடுத்து தான் இப்படி பேசிட்டாரோங்கிற ஒரு பரவலான பேச்சு கூட வர்ற அளவுக்கு இவருடைய பேச்சு அமைஞ்சு போச்சு.
அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு மட்டும் தனி கருத்து இருக்குங்கிறத அழகாக விளக்கிய தொல் திருமாவளவன் வந்து நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டாரு. அப்போ பெரும்பாலும் எல்லாரும் என்ன பேசுனாங்க, இந்த பேச்செலாம் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட பேச்சு, இதுக்கும் தொல் திருமாவளவனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை கொண்டு வரணும். ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் அப்படி தான் என்ன பண்ணார், மம்தா பானர்ஜிட்ட ஒப்பந்தம் பண்ணி பேசி, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், எங்களுக்கு நீங்கள் பரிகாரமாக வந்து லாட்டரி சீட்டை கொண்டு வர்றதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு பேசி அங்கே அவர் சாதிச்சிட்டாரு. அதே மாதிரி இங்கே செய்வோன்னு முயற்சி பண்ணுறப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுக்கு ஒத்துக்கலை. நான் லாட்டரி சீட்டுக்கு அனுமதி கொடுத்தேன்னா, ஏற்கனவே மதுக்கடைகள் நடக்கிறதுனால மக்களுடைய பணம் பூரா மதுக்கடைக்கு போகுது, அதை மூடணும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப, நீ உனக்காக நான் லாட்டரி சீட்டை திறந்து விட்டேன்னா அது இன்னும் மோசமாக போயிடும், ஏழை எளிய மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அதனால் லாட்டரி சீட்டுக்கு நான் அனுமதி தரமாட்டேன்னு லாட்டரி சீட்டுக்கு அனுமதி மறுத்ததாகவும், அதனால் கோபப்பட்டு இந்த ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாவது விஜய் அண்ணா திமுகவை கூட்டணி சேர்த்து ஒரு புது ஆட்சியை கொண்டு வந்து அவங்க மூலியமாக நம்ம லாட்டரி சீட்டை கொண்டு வரலாங்கிறது ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் அப்படின்னு பரவலாக செய்தி பேசினாங்க. இது உண்மையா பொய்யா கற்பனையா நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நம்ம மரமே இப்படி செஞ்சாலும் செஞ்சு சாதிச்சிருவார், நம்ம லாட்டரி சீட்டு சம்பாதிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு கூட அமைதியாக இருந்திருக்கலாம் மார்ட்டின் அவர்கள். ஆனால் இவருடைய பேச்சு உச்சமடைய ஒரு கட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அண்ணாமலையே தாக்கி பேசுகிற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா போன உடனே அண்ணாமலை கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ அண்ணாமலையுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, நாளைக்கு நம்ம பாஜகவில் மாநில தலைவராக இருப்போமாங்கிறதே சந்தேகம் அவருக்கு. காரணம் வந்து அதிமுக வந்து பாஜகவில் கூட்டணி வைக்கிறதுனால வைக்கிற செக்கு வந்து நீங்கள் அண்ணாமலையை தூக்குங்க, இல்லை தூக்க முடியல, ஒருவேளை அந்த தேர்தல் உடன்பாட்டிலேயாச்சும் அண்ணாமலை வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலைனாலே வேணாங்கிற மாதிரி அதிமுக பேசின உடனே இதுவே ஒரு பெரிய பின்னடைவாச்சு அண்ணாமலைக்கு. அப்போ 2-3 தடவை டெல்லி கூப்பிட்டு அண்ணாமலைகிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அமித்ஷா அவர்கள். அதெல்லாம் பேசிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்த அமித்ஷா அண்ணாமலை வந்து அவர் பிரஸில் சொல்கிற பேட்டியில் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, ஆகா இனிமேல் இவர் வந்து தலைவராக நீடிக்க மாட்டாருங்கிற மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து தொண்டருங்க பாஜகவுக்கு, எனக்கு பொறுப்புலாம் முக்கியம் இல்லை, நான் வந்து கட்சிக்காக உழைக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வீரவசனம் பேசுகிறப்ப, ஆகா இவருக்குள்ள பதவி போகுது, தமிழ்நாட்டு தலைவர் பதவி போகுது, புதிய தலைவராக வரப்போகிறாங்க, அது யாருங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப பெரும்பாலும் 2வது இடத்துல நயினார் நாகேந்திரன் பேர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துலையும், 2வது இடத்துல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் பல மற்ற பேர்லாம் வந்துச்சு. இப்போ இந்த செகண்டில் ஒரு கண்டினியூவாக வரக்கூடிய செய்தி எப்படியா இருக்குன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க பாஜகவுடைய தமிழ்நாடுடைய தலைவராக. ஆக இவர் அண்ணாமலையை வந்து பாவம் அவர் வந்து பதவி இழக்கிறாரு, அதுக்கு பரிகாரமாக எங்கேயாச்சும் கவர்னராக ஆளுநராக போகிறாரா மந்திரியாக போகிறாரா இல்லை ஒன்றும் இல்லாமல் இவர் அம்போன்னு விடுறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மார்ட்டின் லாட்டரியுடைய அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்துக்கு நம்ம ஒரு காரணமாயிட்டோண்டு பேர் பழி நம்ம மேலே வந்துடக்கூடாது, இவர் நம்ம மச்சானாக இருந்துக்கிட்டு யார் மார்ட்டினுடைய மருமனாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா ஒரு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு, இதுக்கெல்லாம் நம்ம காரணம்னு சொல்லி தேவையில்லாமல் பாஜக ஒன்றிய அரசுடைய பகையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிக்கலாக போயிடும், ஐயோ இதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் முந்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்கிற செய்தி வருது. இப்போ பாருங்கள், அதிமுக உறவையும் விட்டுட்ட விஜய், திமுக பக்கமும் போக முடியாத விஜய், நாம் தமிழரையும் பகிச்சுக்கிட்ட விஜய், வேற வழி இல்லாமல் அவரே தத்தளித்து தனிமையாக நிற்கிறப்ப ஆலோசனை சொல்கிறேன்னு தேவையில்லாத ஆலோசனையெல்லாம் சொல்லி விஜயையும் தவிக்க விட்டுட்டு இப்போ தான் குடும்பத்திலே எதிர்ப்பு வந்த பிறகு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு புது செகண்ட் தகவல் இப்போ வந்திருக்குங்க. அரசியல் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்னமோ மாறுது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒன்று மட்டும் உறுதிங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாமே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்காத பால் போடுறாங்க, கோல் போடுறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி யாருமே தெளிவாக சொல்ல முடியாத போல இருக்குது. இதை கேட்குற உங்களுக்காவது ஏதாவது நல்ல விவரமாக புரிஞ்சால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இது மாதிரி செய்திகள் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உடனுக்குடன் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே வந்து சேர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.